16 సంవత్సరాలు గుహలో ఉండి గుహ అంటారు అది బయటకు వచ్చేసి 5 సంవత్సరాలు 16 సంవత్సరాలు చిన్న వయసులోనే ఆ ధ్యాన దీక్షలకు వెళ్ళిపోయి ఆ గుహలో కూర్చొని ధ్యాన సిద్ధి పొందిన తర్వాత ఈ ప్లేస్కి వచ్చాడంట గురువు. చిన్న వయసు అనుకోయ్య లోపలికి చూద్దారా. ఇక్కడ గురుగారు ఈ ఆశ్రమం ప్లేస్ ఇది. గురుగారు ఉండే అమ్మగారు ధ్యాన మందిరం అమ్మగారు అలాంటి గొప్ప మహానుభావుడు అమ్మగారు కడుపులోనే జన్మించాడు. అద్భుతమైన గురువు. ఇది మఠం, ఆయన దీక్ష ధ్యానం చేసే ప్లేసెస్ ఇదంతా. గురుగారు ఈయన గురూజీ అనంతమైన శక్తి. లేదు చెప్పారు నేను మళ్ళీ మాట్లాడు. இவர் யாரா நம்ம சுவாமிஜியா குருவா தம்பி? ஆமாங்க, இவங்க வந்து சித்தரா ஸ்ரீ சத்ரு சம்பாரமூர்த்தி சுவாமி. ஓ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஞானகுரு ஆறுமுகம் சுவாமி. ஓ, அவர் வந்து மெயினான மூலவர் அவர்தாங்க. மூலகுரு வந்து திரும்ப ఇది గురుగారు ధ్యానం చేసే ఇక్కడ ఇక్కడ యాగం జరుగుతుంది అనుకుంటాను. యాగం పంటారు. అద్భుతమైన వచ్చిత. ஓ, இது நடுவில் நம்ம தான் ஐயா தானே? அங்கே உட்காந்து பண்ணுவாங்க. ఇక్కడ గురుగారు ఇక్కడ ధ్యానం చేసే ప్లేస్ అంటే ఇది మెడిటేషన్ ప్లేస్. చెప్పాడు ఇక్కడ కూర్చొని ఇంకదా உட்காந்து ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல. கரெக்ட். அந்த கிளாத் பின்னாடி கட்டிருக்கு. ஆமாம், சில நேரத்தில் 6 hours 7 hours மெடிடேட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பீச் வந்தவரம் உட்கார வச்சு స్పీచ్ ఇంకా 6-7 hours ఇక్కడే ధ్యానంలో కూర్చుంటాడు చెట్టు కింద గురుగారు. కూర్చున్న తర్వాత అప్పుడు మాటలు వస్తాయంట. అప్పుడు మాట్లాడే మాటలే మేము కూడా విన్నదనమాట. ఇది గురువు ఉండేది. ఇది சீம்பு அரச மரம். ஓ, குருஜி பேசிட்டே வந்தாருங்க. நம்ம இந்த இடத்துல வந்து அரச மரம் ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த பக்கம் வராருங்க. திரும்பி சடனா திரும்புறாருங்க. திரும்பின உடனே இங்க ஒரு சின்னதா இருந்துச்சு குட்டி மேல இந்த வேப்பங்கனோட சேர்த்து வந்துச்சு. பேசிட்டு வரும்போதே தானாவே பேசிட்டு இருக்கும்போதே வந்துருச்சு. என்ன வரும்போது ఆటోమేటిక్గా வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோங்க. ఆయన ఇక్కడ చూడండి మిత్రులారా, ఆయన ఒక మనసులో వచ్చి ఇట్లాంటి ఒక చెట్టు ఉండాలి, రాగి చెట్టు ఉండాలని అనుకున్నామంటే తిరిగి చూస్తే అక్కడ ఒక మొక్కలాగా వచ్చిందంట. మేము ఇక్కడ అరుణాచలం వచ్చి గురుగారు కొన్ని వీడియోలు అయిన తర్వాత తిరిచి ఇక్కడికి వచ్చాము. గురుగారు ఆశ్రమం దగ్గరికి గురుగారు వీడియోలు మేము చాలా వింటాం అనమాట. అంటే ప్రతి మనిషికి ఒక ఇంట్రడక్షను, ఇంటర్వ్యూలు, క్లైమాక్స్ అనేది 3 జీవితంలో జరుగుతూ ఉంటాయి. సినిమా అలాగే జరుగుతూ ఉంటాయి. ఇంట్రడక్షన్ సరదాగానే ఉంటుంది, ఇంటర్వ్యూలో ఏదో సస్పెన్స్గా ఉంటుంది. క్లైమాక్స్ అనేది ప్రతి మనిషికి తెలియలేదు అనుకోండి. సినిమా చూసే మనిషికి క్లైమాక్స్ తెలియకపోతే ఆ సినిమా చూసే ఆడియన్స్ కనిపించలో వెళ్ళిపోవాక. అందుకని అయ్యా కూడా మేము సీడీలు కొన్ని విన్న తర్వాత అసలు క్లైమాక్స్ ఏంటి, మేము ఫస్ట్ హాఫ్ ఇంటర్వెల్ అయిపోయింది, క్లైమాక్స్ కనిపించలో ఉన్నాం. క్లైమాక్స్ ఆగింది మా దగ్గర. எப்படி போகணும், ஒரு நிம்மதி இல்ல, இந்த பேரு புகழால நிம்மதி இல்ல. என்ன இது நம்ம இதுதான் பாதுகாப்பா நினைச்சிட்டு இதுதான் நம்ம பேரு போல இது பின்னாடி போனாமே, இது இல்லையே, இது காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையே. தேகத்தை வந்து நம்ம அது ஜம்ப் பண்ண ஃபைட் பண்ண பார்த்தா ஆட்டோமேட்டிக் இது குறைய ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஆரம்பிக்குது ஐயா. கிளைமாக்ஸ் கூட தேடல, கரெக்டான ஃபேஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்னன்னா ராம் லட்சுமணன் சொல்லுங்க ஐயா. முதல் கேள்வி கேட்கணும், நான் யார்? ஓ, நான் யார் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு முதல்ல ஒரு விட தெரியும். அந்த விட தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். இந்த உலகத்துல இந்த தேகமும் இந்த உலகமும் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ், எல்லாமே கடந்து போகும். தான் இருக்கும். இந்த உடலும் கடந்து போகும். நேற்று நம்ம இருந்தவரும் இல்லை, நாளை இருக்க போகிறவரும் இல்லை. இன்னைக்கு நம்ம இருக்கோம். இது விஷயம் இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப இன்னைக்கு இந்த நாடகத்தை இங்க இறைவன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்மளுடைய தோற்றமாயே இங்க அமர்ந்திருக்கும். இவ்வளவுதான் நிலைப்பாடு. இப்ப இதுல நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த காசு சம்பாரிச்சாச்சு, புகழை சம்பாரிச்சாச்சு, எல்லாம் சம்பாரிச்சாச்சு, இந்த நிம்மதி வரல,
நமக்குள்ள ஒரு சாந்தம் ஒரு வரல. சாந்தம். அதுக்கு என்ன காரணம்னா, ஆ, நிம்மதிங்கிற வாசகம் என்ன சொல்லுதுன்னா, ஆ. நின் மதியே நிம்மதி. மதியே. ஓ, நின் மதி. மதி. உன் மதி இருக்கு, அறிவு இருக்கு, ஆ. அதுதான் உனக்கு நிம்மதியை தர முடியும். ஓ, நம்ம சில மெய்யான உணர்தல்களை உணர்ந்து வைக்கணும். இது எல்லாமே அனித்திய வஸ்து. ஓ, இதெல்லாம் பேரு எல்லாமே பகலு அனித்திய வஸ்து. இந்த தேகம் தேகம் கூட இது அனித்தியமே. எல்லாமே அனித்தியம் தான். ஓ, நித்தியம் ஆ, அனித்திய பொருளாய் அப்படின்னா நிலையான பொருள் இல்லாததா இருக்கு. ஓ. ஆனா இருக்கிற பொருள் எல்லாமே நிலை இல்லாத போயிடும். கண்ணு காணதல்ல, ಕಾಣಿಸ್ತದಲ್ಲ. எல்லாமே பேரு பகಲು தேகம் எல்லாமே. சம்சாரம் எல்லாம். எல்லாமே எல்லாமே ஒன் டைம் ஒன்ஸ் அப்பான் எ டைம்னு ஆயிரும். இப்போ பொசிஷன்ல நம்ம இயங்கிட்டு இருக்கோம், ஆ, எல்லாம் நிலைப்பாட்டுல இருக்கும். இந்த எந்திரம் ஒடுங்கும் பொழுது இதெல்லாம் போயிரும், போயிடு மொத்தம் டிசால்வ் ஆயிடுமா? எல்லாமே டிசால்வ் ஆயிரும், இது எல்லாமே விலகி போயிரும். ஆ. அதை ஏத்துக்கிறதுக்குரிய மனசு நம்ம தயார் பண்ணிக்கணும். ஓ, ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும். இப்பவே தயாராயிரணும். எது வந்தாலும் வரலனாலும், எது இருந்தாலும் போனாலும் சமநிலையில இருக்க கத்துக்கணும். ஓ, ஓ, தேகத்துல ரோமோத்து வந்தாலும் தேகம் போனாலும் பல்லு கண்ணு பார்க்காம என்ன இருந்தா- வந்தாலும் சரி. இதெல்லாம் நம்ம என்னன்னா, இப்ப இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு பொருளாதாரம், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ் அடையணும்னு ஒரு கனவு வந்துடும். த ட்ரீம் வேர்ல்ட். ஆ, இது ஒரு கனவு தொழிற்சாலை இந்த உலகம். அப்ப நம்ம மனசு அதெல்லாம் பார்த்து, அவங்களெல்லாம் பார்த்து கனவு கண்டுக்கும். இது இப்படியே கனவு கண்டு அதோடலாம் அது உறவாடிக்கிட்டு அங்க போயிரும். நம்ம இங்க இருக்க மாட்டோம். நம்மளுடைய உண்மையான இன்பங்கிறது ம். நமக்குள்ள இருக்கிறது தான். ஓ, நம்மளுடைய சந்தோஷத்தை இந்த உலகம் தர்ற எந்த பொருளும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அது வந்தாலும் இருக்கக்கூடாது, போனாலும் இருக்கக்கூடாது. ஓ, இந்த சமநிலையை நம்ம முன்னாடியே கத்துக்கணும். ரெடியா இருக்கணும். இந்த கடல் அலைகள் வரும் போகும், கடல் அப்படியே தான் இருக்கும். இருக்கும். இந்த நடிகர்கள் வருவாங்க போவாங்க, நாடகம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு செல்வம் வருது போகுது, நமக்கு புகழ் வருது போகுது, ஒரு அங்கீகாரம் வருது போகுது. இதெல்லாம் எது வந்தாலும் நம்ம பெருமைப்படுறதுக்குள்ள, போனாலும் வருத்தப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி நம்ம மனசை கட்டமைச்சுக்கணும். முதல் விஷயம் இந்த பயிற்சியில பேச்சில தான். ஓஹோ, இது இந்த ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். இதை ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். இதை வந்து நம்ம பற்றக்கூடாது. இப்போ ஒண்ணு பெருசா வருது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா அதுல மயங்கி அடிமைப்பற்றக்கூடாது. ஏதோ போச்சுனா ஓ அதை நம்பி அதுல நம்ம கலந்து இருந்துட்டோம்னா அது போகும்போது நம்ம வருத்தப்படுவோம். ஓ, நம்ம மைண்ட் அதுக்குள்ள போய் உட்கார வச்சிட்டீங்கன்னா அது இழுத்துட்டு அது போகும்போது இதுவும் போகும். அது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் இந்த நேரத்துல வந்திருக்கணும். ஏன்னா கடவுள் நம்மளை படைக்கும் போது அப்படிதான் படைச்சார். இப்ப ஒரு குழந்தைய பாருங்க, பசிச்சா அழுவும், வலிச்சா அழுவும், இறக்கி விட்டா விளையாண்டுகிட்டு இருக்கும். ஆமா, அது விளையாட வந்திருக்கு. நம்ம கூட அதே மாதிரி விளையாட வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே குழந்தையா தானே இருந்து வந்தோம். நம்மளோட இந்த பருவம் வளர வளர, இந்த புத்தி வளர வளர, விடாது விடலை அப்படின்னு அந்த பருவம் வளர வளர இந்த உலகம் நமக்கு சில விஷயங்களை கத்துக் கொடுக்குது. அது கத்துக் கொடுக்கும் போது அந்த இன்பத்தை தொலைச்சிட்டு இந்த பிரபஞ்சத்துல அடிமையாயிட்டோம். இந்த அறிவை கொண்டு வந்து நம்ம இங்க வச்சிட்டோம், அங்க தாக்காட்டி வச்சிட்டோம், அடிமை வச்சிட்டோம், தொலைச்சிட்டோம். ஏன்னா நம்மளுடைய ரியாலிசங்கிறது அன்புதான். குழந்தை எப்படி நம்மள கடவுள் கொடுக்கும்போது பரிபூர்ணமா சித்த சுத்த சிசுவா வச்சான். எந்த நிர்மலமும் இல்லாம அப்படியே சந்தோஷமா இருக்கும். இறக்கி விட்டீங்கன்னா பசிச்சதுன்னா சாப்பிடும், வலிச்சதுன்னா அழுவும். மற்றபடி எப்பவுமே விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும், யாருக்கிட்டையுமே விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த புவிக்கு பேர் வந்து அழகிய திருவிளையாடர் புராண கூட மேடை. திருவிளையாட அமைத்த மேடை இது பூமி. ஆமா, இறைவன் விளையாடுவதற்காக அமைத்த. நம்ம இதை சீரியஸா எடுத்துக்கிறோம். இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம். அண்ணன் தம்பி பந்தம் பாசம், வலிக்குது, காயம், பொருள் வரவு, பொருள் இழப்பு, அந்த புகழ் அங்கீகாரம் தூக்கி எறியப்படுறது, இப்படி எல்லாம் நம்ம போய் அதோட அகப்பட்டுக்கிறோம். எது இருந்தாலும் இல்லாதது போலவே இரு, எதுவுமே இல்லாட்டி இருக்கிற மாதிரியே இரு. இது எதுவும் இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய வளங்களோ இந்த உலகத்தினுடைய பிடுங்களோ நம்ம பாதிக்க கூடாது. ஏது நம்ம தொடக்கூடாது. ஆமா, பாதிக்கூடாது. ஆமா, சாட்சியாவே பாக்குறோம். எனக்கு அது மேல விருப்பம் இல்ல, வெறுப்பு இல்ல, சாட்சியா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்துக்க பழகுறது தான் இந்த ஞானம். ஏன்னா இது ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த பசிக்கிற வரைக்கும் சாப்பிடுவேன், இந்த உடல் இயங்குற வரைக்கும் இயங்குவேன். இது முடியும், இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இது ஒரு என்ஜின், இது ஒரு மெஷின். அது ஒரு நாள் செயலற்று போகும். நான் அப்போ அதை உணரக்கூடாது, இப்போவே உணரணும். அதனால் ஒரு பெரிய நிலைப்பாடுகளை தேடி போகிறது, அதை அடைய போகிறது, அதை விரும்புறது, வர்றது போகிறது அப்படின்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எதை விரும்பினாலும் எவ்வளவு விரும்பினாலும் அதுக்கு எதிராக உங்களுக்குள்ள வெறுப்பு உணர்வு தோன்றும்.
பேரு மேல இருந்தாலும் புகழ மேல விருப்பு விருப்பு எதுல எவ்வளவு தூரம் இருக்கு? இப்ப 7 டெசிபிள் இவருக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அதே 7 டெசிபிள் வெறுப்பு தோன்றும். ரெண்டு பக்கத்துல சேம் பேலன்ஸ் தோன்றி தான் தீரும். அதை விரும்பும் போது விரும்புறான், தூக்கி எறியும் போது தூக்கி எறிஞ்சிடறான்ல. இப்ப ஒருத்தன் ஒரு காதல் பண்றான், கல்யாணம் பண்றான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, முழுசா வாழ்க்கையே அதுதான் விருப்பின் பெயரால அமையுது. அடுத்து 7வது மாசத்துல முழுசாவே அது எனக்கு வேணான்னு சொல்லி டைவர்ஷன் பண்ணாங்களே. என்ன காரணம்? நீ விரும்பாம வெறுக்காம தன் இருப்புல இருந்தா போதுமானது. நம்ம விரும்புறது தன்னை காட்டுறதுங்கிறது எல்லாமே நாடகம். பெரிய காதல் இருக்கே, காதல் லவ் இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் ஏமாற்ற வேலை. நீ காதலிக்க வேண்டிய இடம் கடவுள் மட்டும்தான். இங்க எதுக்கு காட்டுறீங்க உங்க காதல்? அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. இதெல்லாம் சும்மான்னு சொல்றேன். இது வந்து ஒரு மன நமைச்சல். அவங்களை குளிர்விக்கிறதுக்காக, நம்ம சந்தோஷப்படுறதுக்காக, அதுக்காக நம்ம சொல்ற இதெல்லாம் ஒரு யுக்தி. அது அவங்க அப்படி இருக்காங்களா, வர்றாங்களா, போறாங்களா அப்படின்னா இன்னைக்கு அந்த களத்தினால யாருக்குமே எந்த லாபமுமே கிடையாது. இந்த உலகத்திற்கு எந்த லாபமுமே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு பயணத்துல இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே தொடராது, ஓயும், எல்லாமே டயர்ட் ஆகும். எல்லாமே இதெல்லாமே அதனுடைய விடுவிப்புகள் எல்லாம் விடுவிக்கும் போது நீர்த்த நிலைக்கு போயிடும். ஏன் கடவுள் வர்றது இல்லைன்னா, இவன் கடவுள் வந்தானே இவன் சும்மா வரும்போது எல்லாம் கும்பிடுவான், வருவான், போவான். அதுக்கப்புறமேட்டுக்கு தோல் மேல கை போடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் காலை அமுத்தி விட சொல்லுவான் கடவுளை. அதனால கிட்ட வரல. அதனாலதான் வர்றது. அபாயகரமானவன் கடவுள். ஏதாவது வந்தான்னா காலை அமுச்சு ஃபர்ஸ்ட் வந்து காலை தொட்டு கும்பிடுவான். அதுக்கப்புறமேட்டு தோல் மேல கை போடுவான். அதுக்கப்புறமேட்டு இவன் காலை அமுத்தி விடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் காலை அமுத்தி விடுறான்னு சொல்லுவான். அதனால நம்ம கண்ணு. ஆமா, அசுரர்கள் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அசுரர்களும் படைப்பு தானே. அவன் இப்ப இறைவன் மேலேயே கை வைக்கிறானா இல்லையா? அதனாலதான் அவர் கரைந்து போனது. அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு உயிர் பொருளா தான் இருக்காரு. அவர் காட்சிக்கு வராத பொருளா தான் இருக்காரு. ரூபத்தில் இல்லாம அவருக்கு உருவம் கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல தோன்றி இருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த நிலைப்பாடு இருந்தது. அதனால நம்ம மனசு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனோகாரகன் சந்திரன். இந்த ஜோதிடத்துல போனீங்கன்னா மனோகாரகன் சந்திரன் சொல்லுவாங்க. சந்திரன் வந்து ஒரு இடத்துல ஒரே கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு நாள் அது பாட்டுக்கு கோழி குஞ்சு மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துருக்கும். எல்லாம் இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், ஆள் இருக்கும், அறம் இருக்கும். இந்த மனசு மட்டும் இங்க போய் எங்க நொந்தி கிடக்குவாங்க. ஏன்னா நம்மளுடைய இயல்பே அதுதான். அதனாலதான் நம்ம அங்க டச் பண்ணவே கூடாது. அது அப்படிதான் இருக்கும். 15 நாள் இப்படி இருக்கும், 15 நாள் அப்படி இருக்கும். அதே ஒரு ஃபேமிலியில இருந்தாலும் கூட அன்போட சுபாவத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம சுபாவத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் அதனோட கேரக்டர். நாய் கட்டி போட்டிருக்கோம், 8 நாய் இருக்கு, அதுல ஒரு நாய் கடிக்கும். அந்த நாய் கிட்ட போக கூடாது. அது ஒரு நாய் நம்ம கிட்ட வருது, அவர் அவரு நம்ம கூட பழகுனவரு. இந்த பேதங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்டயே இருக்குது. அதெல்லாம் நம்ம கிட்ட கூட இருக்கு. அடுத்தவங்க கிட்ட இருக்க, நம்ம கிட்ட இருக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளாரே இருக்கு. எப்ப இந்த சரீரம்ன்றது, இப்ப இந்த ஒரு புல் இருக்குல்ல, அதுல இருந்து தொடங்கி புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய் வந்திருக்கோம். இந்த எல்லா பிறப்பையுமே பிறந்து முடிச்சிட்டோம். அதனால இந்த மனித பிறப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஏன் பிறக்கலன்னா, இப்ப மனுஷனா பிறந்திருக்கவனா இதெல்லாம் பிறந்துட்டான். உனக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, உனக்குள்ள ஒரு கீரி புள்ள இருக்கு, உனக்குள்ள ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கு, உனக்குள்ள ஒரு யானை ஒண்ணு இருக்கு, உனக்குள்ள ஒரு மலை பாம்பு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆயிரமா இல்லையா? சாந்தமா உட்கார்ந்துருக்கும். அங்க களத்துல ஏதோ ஒண்ணு சூழ்நிலை மாறும்போது நம்மளுடைய அந்த பதிவுகள் வந்துருதா இல்லையா? வந்து அப்படி ஜம்ப் பண்றாங்க. அதுதான் அவர் யார், அவரு தான் சொல்றேன். இப்ப ஒரு முள்ள தாண்டி போடா, மிதிச்சுட்டு போடான்னா போக மாட்டேங்கிறான். இப்படி ஒரு சின்ன முள்ள தாண்டி போக மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா முள்ளு வனமே ஓடினாலும் ஓடும். எப்படி ஓடுறான்? அது ஏன் முதல்ல ஓடல? கட்டாயம் ஏற்படும் போது இந்த மனிதன் எதையும் செய்வான், எப்படியும் செய்வான். இவனுக்குள்ள அத்தனை பதிவுகளும் இருக்கு. அப்படின்னா கடவுளை கிட்ட போறதுக்கு என்ன தடைய? மனிதர்களுக்கு கடவுள்கிட்ட போறதுக்கு தடையெல்லாம் இல்ல. நீ கடவுள்ங்கிறது நீ உணரல. நம்ம கிட்ட இருக்க அந்த உயிர் தான் கடவுள். இந்த மண் இருக்கு, இதுல ஒரு விதை இருக்கு, இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இந்த மண்ணுல உயிர் கிடையாது, உயிர்ப்பு இருக்கு. அந்த என்ஜின் இருக்கு, உயிர்ப்பு இருக்கு, அதோட சக்தி. ஆனா இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இதை நான் மண்ணுக்குள்ள கொண்டு வந்த போது இங்க உயிர்ப்பு, அதை உயிர்ப்பிக்கு ஒரு உயிரா வருது. அதே மாதிரி நமக்குள்ளாரையும் ஒரு உயிர்ப்பு உயிரா வருது. இந்த உயிர் வந்து உள்ளத்தை, மனசை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மனசு
இந்திரியங்கள், பொறிகள், புலன்கள் இதோட சம்பந்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்குது. அது என்ன நினைச்சுக்குது, இந்த தேகம்தான் நான். ஓ நேரத்துக்கு சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னா இந்த தேகத்திற்கு உண்டானது தான் வாழ்க்கை. இதெல்லாம் அது என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணுது. இது மட்டும்தான் நான் வாழ்ற வரைக்கும் நான் அப்படி நிம்மதியா எல்லாம் வந்து ஊர் போற்ற உலகம் போற்ற பெரும் செல்வத்தோட அப்படி ஒரு மிடுக்கோட அப்படி நான் வாழ்ந்துட்டு வந்தா போதும்னு அது நினைக்கும். இது இப்படியே இந்த உடல் இருக்காது. ஒரு இடத்துல ஓய்வடையும், ஒரு இடத்துல சோர்வடையும். அதை நம்ம இப்பவே புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது இவ்வளவுதான் அது வேலை, இவ்வளவுதான் அது வேலை. இது ஆசைப்படும், அதுக்கப்புறமேட்டுக்கு அதையே அது புறந்தள்ளும். இந்த தன்னியல்பை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம உயிர் பொருளா நம்ம உணரணும். நம்ம வந்து இந்த உடல் இல்லை, இந்த உள்ளம் இல்லை, இந்த இந்த இல்யூஷன், இந்த இமேஜினேஷன் இதெல்லாம் இல்லை. எனக்குள்ள உயிர் மயமா ஒன்று இருக்கு. என் இந்த சொல்ல எது காரணமாக இருந்ததோ, இதை சிந்திக்க எந்த சித்தத்திற்கு ஆதார பொருள் காரணமா இருந்ததோ அந்த உயிர் பொருளை நான் அடைய வந்திருப்போம். நான் உயிர் தான் அப்படின்னு நான் உணரணும். உணரும் பொழுது நம்ம சில விஷயங்களை உள் வாங்கிக்கணும். ஆசைகள், அவஸ்தைகள், பற்றுகள், பதட்டங்கள் இதுல இருந்தெல்லாம் நம்ம 100% உள் வாங்கணும். ஆமா, ஏத்துக்கணும். சத்தியத்தை ஏத்துக்கணும். இது இது எல்லாம் அளவு, வளம், நலம். இதுதான் அளவு. உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு. உனக்கு இறைவன் தடுத்து கொடுத்ததை எவனும் தடுக்க முடியாது. இறைவன் மறுத்துட்டான்னா எவன் கொடுத்தாலும் உங்ககிட்ட நிற்காது வேர்டு இருக்கும். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த உடம்பையே என்ன சொல்றாங்கன்னா உடைமை பொருள் செகண்ட் பார்ட் அப்படிங்கிற இது என்னோட உயிர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுட்டு செகண்ட் பார்ட் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இதுதான் கொடுத்துட்டு ஏன்னா பசிக்குமே, இன்னும் 3 hours போனா பசிக்குமே, அது ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு வேணுமே, இந்த உலகத்துக்கு முன்னாடி இந்த ஆடை இந்த அலங்காரங்கள்லாம் வேணுமே, இந்த உலகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேணுமே, இது இவங்களுக்கு முன்னாடி கௌரவமா ஒரு நெஞ்ச நிமித்திட்டு வாழணுமேனு ஒரு கனவு ஒண்ணு இருக்குல்ல. பாலா போன கனவு. பாலா போன கனவு தான் அதுவான்னு கேக்குறேன். நமக்கு நம்ம ஒரு புது கார் வாங்கினாலும் ஐயா அங்க ரோட்ல விட்டா இறங்க வரலாம், நேரா வந்து அவர் முன்னாடி வந்து இறங்குற மாதிரி எல்லாம் மைண்ட் சொல்லுது. ஏய் இங்க இறங்காதடா, 50,000 கார் வாங்கல, அவன் முன்னாடி போய் இறங்கன்னு சொல்லுது. அதெல்லாம் தெரிஞ்சிட்டு கொஞ்சம் கவனம். ஆணவம் அதான் அந்த 4 அகங்காரம். நான் யார் தெரியுமா, அன்னைக்கு அப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு நான் யார் பாக்கணும். நீ பார்த்து நீ வயிறு எறியணும், அதை பார்த்து நான் சந்தோஷம். ஆமா, இது ஒரு மிருக இயல்பு. இது அவங்க அள்ளும் நாங்க சிரிக்கணும். ஆமா, அதுதான் உண்மை. நம்ம எந்த செயல்களாலும் ஒழுங்கா செய்யறதே இல்லையே. ஆமா, ஒழுங்கா செய்யறதே இல்ல. நம்ம இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த பற்றுதல்கள் இருந்தெல்லாம் விடுபடும். என்னுடைய அலங்காரம் அவன் மனசை பாதிக்குதுன்னா நான் டியூட்டி போய் தான் ஆகணும். அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். சந்தோஷமா போங்க, அவரை பார்த்துட்டு மனசார சிரிச்சுட்டு போங்க. ஆனா அவரு நான் பார்த்து அப்படி கால தூக்கி போனான்னா அந்த எண்ணத்தை இருக்கும். அந்த பணிவை பழகிக்கணும். அப்பா ஒரு நிலை உயர உயர பணிவை பழகிக்கணும். வணங்க கற்றுக்கணும். சிறியவரையும் வணங்க கற்றுக்கணும். அதுதான் அந்த ஸ்தானத்திற்கு மரியாதை. இப்ப நெல் மணி இருக்கு, புரியுதுங்களா இல்லைங்களா? அது பதரா இருக்கிற வரைக்கும் இப்படி நின்றுட்டு இருக்கும். அதுக்குள்ள நெல் மணி பால் வச்சிருச்சு அப்படின்னா முத்திருச்சுன்னா சாஞ்சிடும். அதே மாதிரிதான் நம்மளும் உள்ளபடியே பொருள் வந்துருச்சுன்னா அது சாஞ்சிடும். ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே பதற அப்படியே நின்றுட்டு இருக்கும். அது யூஸ்லெஸ். பால் 1 கிலோ பால் ராக்கும்போது எல்லாம் ஒன்றது. அது பால் வச்சு அது ஒரு வாரம் இருக்கும்போது அப்படியே இப்படி சாஞ்சிருது. அதான் நிஜம். அதே மாதிரி என்ன உயர்வான இடத்துக்கு போனாலும் நம்ம பணிவாவே தான் பார்க்கணும். அந்த சிறியவர்களை வந்து அப்படி இப்படி பாக்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே சகஜீவனா பார்க்கணும். சகஜீவனா இதான் நமக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கல. அதே இந்த வார்த்தை தான் எங்களுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல் ஆயிடுச்சு. எல்லா மக்கள் எல்லாம் நம்ம சகோதரர்கள், எதிர் வீட்டுக்காரன் இல்ல, அண்டை வீட்டுக்காரன், சண்டை வீட்டுக்காரன் இல்ல, இவன் தான் நம்மளுடைய முதல் உறவினன். இப்ப ஏன் உறவுகளை நான் மாத்திக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்காருன்னா நம்ம இன்னும் அவரு கூட நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கோ அவருதான் இருக்கு. எல்லாமே இங்க எதுவும் நடக்காது. நமக்கு அந்த கவுண்டிங் தெரியாது. இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுல அப்படியே தூக்கி போட்டானா நம்ம வீடு சுத்தமா இருக்கணும், அவங்க வீடு கெட்டு போனான்னு என்ன. அதுதான் இந்த பின்னடைவுகள்ல இருந்து வரணும். கொஞ்சம் தியாக குணம் கத்துக்கணும். சில இழப்புகளை ஏத்துக்கணும். சில மன கஷ்டங்களை தாங்கிக்கணும். இதெல்லாம் நம்ம தன்னியல்பா வச்சுக்கணும். ஐயா, உங்க வீடியோல நாங்க பார்த்ததே
ரொம்ப ஆனந்தத்தை பழக்கட்டீங்க நீங்க, ம். துக்கத்தை கூட பழக்கங்கோ அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அது என்னன்னா கஷ்டத்தை கூட பழக்கங்கோ, ஏத்துக்கங்கன்னு சொன்னீங்க. துன்பம் பழகு அப்படின்னா துன்பம் பழங்கன்னு சொன்னீங்க. அது என்னன்னா இந்த உலகத்திட்ட வேற ஒண்ணுமே இல்ல. அப்பா இந்த உலகத்திட்ட வேற ஒண்ணுமே இல்ல. உன்னை துன்பப்படுத்தும், வேற எதுவுமே பண்ண தெரியாது. நம்ப வச்சு ஏமாத்திடுவான். நீங்க நினைச்சதை அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வாழ்க்கையை அவன் வாழ வந்திருக்கான், உங்க வாழ்க்கையை நீங்க வாழ வந்திருக்கோம். ரெண்டு மேட்ச் இது ரெண்டும் எப்பொழுதுமே சேராது. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அதனால நம்மளுடைய எதிர்பாராததுனால சில துன்பங்கள் அவங்களால கிடைச்சிட்டா கூட இறகிச்சுக்குங்க, எடுத்துக்கங்க. வலியா இருந்தாலும் இப்ப இந்த உடம்புக்கு பேர் வந்து காயம். இங்கிலீஷ்ல ஊண்டு அப்படின்னு, புண்டு தெலுங்குல புண்டு. அதே மாதிரிதான் இந்த உடம்புங்கிறது. அதுதான் காயம் தாங்குவதற்காக வைக்கப்பட்டுக்க ஸ்டாண்ட் தான் இந்த உடல். வடுக்கள் இல்லாத உடலே இல்லை. வடுக்கல்னு சொல்றாங்களா, அது என்ன சொல்றது? வடுக்கல் அது இல்லாத உடம்பே உலகத்துல கிடையாது. நீங்க யாரு வீட்டை வேணாலும் பாத்துட்டு வாங்க, எங்க வேணாலும் பாத்துட்டு வாங்க, வடுக்கள் இல்லாத உடலே இல்லை. மனக்காயங்கள் இல்லாத மனசே இல்லை. இது ரெண்டையும் கடக்கணும். உடல் மனம் இது ரெண்டையுமே கடக்கணும். ரெண்டு இருக்கணும். அது பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு உணவு இருக்குன்னா இதை நான் சாப்பிடுறதுக்கு அந்த அளவு நேசிச்சா போதும். இது என் சக ஜீவனுக்கு, அதுல நான் என்னால இயன்றதை கொடுத்துட்டு சந்தோஷமா சாப்பிடறதோட முடிஞ்சிச்சு. இந்த உணவுக்கு நான் அடிமைப்படுறது இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு நான் அடிமைப்படுறது இல்ல. அது ஒரு சம்பவம், அது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவு பார்த்தா போதுமானது. அவ்வளவு அந்த நேரத்துல அது பார்த்தா அது அவ்வளவு பார்த்தா போதுமானது. இது நம்ம சகோதரனுக்கும் வைக்கப்பட்டிருக்கின்ற உணவு, அதனால அவனுக்கு வழங்கிட்டு உண்ணு. இதுல இருந்து விடுபடு. நம்மளுடைய இயக்கத்துல நம்மளுடைய தொழில்கள்ல குற்றங்கள் இருக்கு, இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணத்துல தொழிலையே குற்றம் இருக்கு. இப்ப இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? ஏது இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் தருவாங்க. 1000 ரூபாய். அதே இடத்துல அப்படியே ஒரு ஃப்ரீசர்ல அப்படியே ஒரு ஏசியில உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவருக்கு வந்து சம்பளம் வந்து 5000 ரூபாய், 5 லட்சம் ரூபா. இப்போ உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு 1000 ரூபா, அங்க உட்காந்துட்டு ஒரே ஒரு டீல்ல அவன் பாட்டுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். அதை அவங்க பெருமையா அறிவா எடுத்துக்கிறாங்க. இந்த மண் அப்படி எடுத்துக்காது. இது சமமா பார்ப்போம், அதை அப்படியே பார்க்கும். யார் நீ? உன்னை போல அவனும் ஒரு துளி. இங்கோட நீ ஒரு இது என்ன ஒரு நீர் குமிழி தானே. இப்போ வாட்டர்ல ஒரு நீர் குமிழி வருது, நீ ஒரு குமிழி, அவன் ஒரு குமிழி. இதுவும் நீ இருக்கிறது உங்ககிட்ட இங்க வந்தாச்சு. உங்களுக்குள்ள நேர்ந்து நிறைவு ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு போங்க. நான் பெருசு நீ சிறுசு நினைச்சுக்கிட்டு இருக்காது. இதை நம்ம இந்த துன்பங்கள்ல இருந்து நம்மள முதல்ல விடுவிச்சுக்கணும். ஞானம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது, செப்பரேட் எதுவும் இல்ல. மனிதனை மனிதனா வாழ வைக்கிறது தான் ஞானம். அவன் ஃப்ரீடம், நம்ம மாதிரி என்ன ஃப்ரீடமா இருக்கிறோமோ அடுத்தவங்க கூட ஃப்ரீடமா இருக்கணும். அவ்வளவுதான். என்னுடைய சுதந்திரத்திற்கும் அவனுடைய சுதந்திரத்திற்கும் நான் காரணமா இருக்கணும். அவன் என்னை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அவன் வாழ்வையும் நான் கருதி இருக்கணும். இப்படி எல்லாம் நம்ம மனசை இலகு வாக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல குற்றம் இருக்கு, அதனாலதான் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்றேன். குற்றம் இருக்கு, சத்தியமா இருக்கு, சாப்பாடுல இருக்கு, சத்தியமா இருக்கு, பார்வல் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு நோய் வருது, அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணிட்டு இருக்கான். நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஜீவனுக்கு கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன நோய் வருதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்குறேன். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. காலையில எந்திரிச்சுக்க ஒரே ஒரு அருகம்புல் எடுத்து விநாயகன்ட்ட ஓம் கம் கணாதிபதியே நம்ம ஒன்னே ஒண்ணு போடுங்க. ஒரே ஒரு புல்லை இவ்வளவு தூரம் பறிங்க, சந்தோஷமா பசுவுக்கு கொடுங்க. சாப்பிடும்போது ஒரு கவலம் உணவை பசுவுக்கோ பறவைகளுக்கோ பைரவர்களுக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க. பிறர்க்கு இன்னுரை யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இனிமையா பேசுங்க. இனிமையா பேசும்போதே பேசுங்க. இல்லாம வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சொல்ல அவன் எங்கேயோ காயப்பட்டு வந்திருப்பான். அப்பா எங்கேயோ துன்பப்பட்டு அந்த புள்ள வந்திருக்கும். ஒரு தாயை மாதிரி பாரு, உனக்குள்ள தாயம் இருக்கு. இதயம்ன்றது இதயம் இல்லை, இதையை அங்க இருந்துதான் தாயின்ற ஒரு சொல்ல எடுக்கிறாங்க. இதயம் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு தாய் இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு தாய் இருக்காங்க, அந்த தாய்மை உணர்வு இருக்கு. அதுலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. தாய்மை உணர்வினாலதான் இந்த உலகம் இது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தாய் அப்படின்னு ஒரு அந்த தியாக தெய்வங்களாலதான் அது பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது நமக்குள்ளாரே இருக்கு. ஐயா எங்களுக்கு பார்த்தோம்னா ராமலட்சுமணன் வாங்குவோம் அப்படின்னு எங்களுக்கு பார்த்தா மாதிரியே இப்படி அப்படிதான் நான் உணர்றேன். அதனாலதான் எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்கல்ல, இன்னைக்கு எங்கெங்க இருந்தோம்லாம் யார் யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த ராமலட்சுமணன் எனக்கு அப்படி தெரியல, அந்நியமா தெரியல.
வாங்க அது ஏதோ வாடேன்ட்டு. நம்மளுடைய சகோதரன் மாதிரி தெரியுதுன்ட்டு தான் எனக்கு இல்ல உங்களுக்குள்ளாரையும் அந்த உள்ள சுத்தம் இருக்குன்னு சொல்றேன். அது உங்களுக்குள்ள உள்ளபடியே இருக்குன்னு சொல்றேன். அந்த நல்ல உள்ளமும் அந்த நல்ல கல்வியை கற்கணுன்ற ஆர்வமும் இருக்குன்னு சொல்றேன். அது பெரிய விஷயம் இல்லையா? பசிக்கணும்ல, அப்பதானே சாப்பிட முடியும். அந்த ஒரு உண்மையான தேடல் இருக்கணும்ல, உண்மையான பசி அப்பதானே அது அடையும். இப்ப நீங்க என்ன நிலைப்பாட்டுல நீங்க பாட்டுக்கு அங்க எவ்வளவு பெரிய ஃபீல்ட்ல இருந்துட்டு ஒரு பெரிய நிலைப்பாட்டுல அந்த ஒரு புகழ் உலகத்துல தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்படி இந்த காட்டுக்கு வரணும்னு என்ன இருக்கு? அதுதானே அன்பு. அப்ப எல்லாத்தையும் தாண்டி சொல்லுக்குள்ள இருக்கிற பொருள் தானே உங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு. ஒரு உண்மையை தேடி கொஞ்சம் அந்த அதோட பேச்சு கொஞ்சம் கேட்டுற மாதிரி அதுதானே உண்மை. சத்தியத்தை நம்ம புறம் தள்ள முடியாது, தள்ள முடியாது. ஏன்னா அது சத்தியம். ஒரே ஒரு பிரிண்ட் தான் இருக்கு. அதெல்லாம் பிரதிகள்லாம் ஜெராக்ஸ் எவ்வளவு வேணும் எடுத்துக்காங்க. அது இப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். தனக்குள்ளார ஒதுங்கி இப்ப அவ்வளவு பெரிய நிலையம் இருக்கு. நம்ம ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? ஏன் உலகம் இதுதான் உலகம். இங்கதான் சத்தியம் இருக்கு, இங்கதான் சுத்த மதி இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு வேணாலும் விசாலப்படுத்திக்கலாம், எந்த நிலையை வேணாலும் அடைஞ்சிக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம உரிமை பாராட்டக்கூடாது. அது நமக்கு இப்ப நம்ம ஒரு அளவுக்கு சம்பாதிச்சோம், நம்மளால முடிஞ்ச சிலருக்கு செஞ்சோம், பெருசா சம்பாதிச்சோம், இன்னும் நிறைய பேருக்கு செய்யறோம், இன்னும் நல்ல நிலைக்கு வந்திருக்கும், இன்னும் செஞ்சோம். இந்த கணக்குல தான் நம்ம அதை வச்சிருக்கணுமே தவிர அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது அதன் பெயரால நம்ம அதை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கடந்த காலத்துல ஊழ் வினையில அறிந்தோ அறியாமலோ இந்த பிறவிலேயே நம்ம அறிஞ்சு அறியாம குற்றம் பண்ணிருக்கோமா இல்லையா? நிறைய பண்ணிருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை நான் புரிஞ்சுக்கணும். இந்த பிறவிலேயே இவ்வளவு ஓடி இருக்கு, அப்போ பூர்வ ஜென்மத்துல எவ்வளவு ஓடி இருக்கும், எத்தனை பிறவிகள்ல நம்ம என்னென்ன பண்ணிட்டு எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு அந்த புண்ணிய பாவத்தினாலையும் ஒரு சத் கர்மத்தினாலும் இந்த இடத்துல வந்து அரிது மானிடரை பிறத்தல் அரிது, அதனும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனோட ஆன்மீக அற சிந்தனையோட தோன்றிட்டா ஒரு வாழும் கடவுள் நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இருந்த பொழுதும் அந்த கர்மங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் தன்னிறைவை ஏற்படுத்த விடல. இப்ப கண்ணுக்குள்ள ஒரு சின்ன தூசு விழுந்துட்டா உறக்கத்துக்கு எடுக்குது இல்ல, அதே மாதிரி நம்ம நெஞ்சுக்குள்ளாரையும் அந்த கர்மம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளார இருக்கிறது தான் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அது நம்மளுடைய ஊழ்வினை கர்மம். இத நம்ம வாழும் காலத்துல சிறுக சில ஜீவன்களுக்கு செய்துதான் சரி பண்ணுவோம். ஒன்னா பாத்துக்கிட்டு அதோட பாசம் அன்புகள் காட்டிட்டு இங்க இருக்கிற எல்லாமே நம்மளுடைய உறவுகள். அதாவது பெரிய பெரிய செல்வத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தவன் கர்ணன், வள்ளல்னா கர்ணன், இது கணக்கு. ஆனா அவனுக்கு சொர்க்கத்துல இடம் மறுக்கப்படுகிறது. அவன்கிட்ட வாங்கி தின்னவன்லாம் சொர்க்கத்துல உட்காந்துருக்கான், கர்ணனுக்கு இல்ல. ஏன் கர்ணனுக்கு தரப்படலன்னா அவன் அள்ளி அள்ளி தங்கம் நவரத்தினங்களை கொடுத்தானே தவிர ஒருத்தர் கூட சோறு போட்டா இதோட முடிஞ்சு போயிருமே, கொஞ்சம் தங்கத்தை கொடுத்தானா அவன் போயிட்டு ஏதோ பொழைச்சி அவன் பாட்டுக்கு நல்ல செல்வந்தனா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால இந்த சோறு போடுறதுல கவனம் செலுத்தல. அதுக்கு அடுத்ததுதான் சீராளனா வர்றார், தன்னையே சிவனுக்கு உணவாக்குகிறார், சிறுதொண்டன் சீராளனா வர்றார். அதுக்கு அப்புறமேட்டுக்கு அவருடைய கர்மம் தீர்க்கப்படுகிறது. நமக்கு அவ்வாறுலாம் இல்லை. நம்ம ஒன்றும் உணவுல இருந்து சரி பகுதியில இருந்து தொடங்கலாம். பாமரர்கள், ஏழைகள், ஏன்னா நம்ம முன்னாடி கர்மம் யாருக்கு செஞ்சோன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு இவங்க தான் இருக்காங்க. கொள்ளு தாத்தாட்ட கடன் வாங்குறோம், அவன் பேர பிள்ளைகிட்ட கொடுக்குறோம். அவங்க கொள்ளு தாத்தாட்ட நம்ம வாங்கியாச்சு. எப்ப நான் கஷ்டப்படுற காலத்துல உங்க தாத்தாட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், அதனால நான் வந்து நான் ஒரு நிலைக்கு வர்றதுக்குள்ளார அவரும் போயிட்டாரு, அவருக்கு பின்னாடி வந்தவரும் போயிட்டாங்க. இன்னைக்கு பேரன் தான் நீ இருக்க, நான் வட்டியோட தரேன் வாங்கிப்பா, தோஷம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நாங்க அதே ஸ்கூல் ஒரு 30-35 பேர் ஸ்கூல் நடந்துட்டு. அது மாதிரி இந்த நிலைப்பாடுகளை நம்ம சார்புடையவர்களுக்கு அதை நம்ம வழங்குறது. இதன் பெயரால நம்ம அந்த கணக்கை கழிச்சுட்டே வர்றது. இன்னைக்கு நான் இந்த உடலை வச்சு சாப்பிட்டு நான் வளர்த்தேன்னு இருக்கக்கூடாது. இதை கொண்டு ஒரு பறவைக்கோ, ஒரு பட்சிக்கோ, ஒரு பைரவனுக்கோ, ஒரு பாமரனுக்கோ ஏதாவது நான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தந்திருக்கணும். இங்க இருந்துதான் நம்ம கணக்கு தொடங்கணும். எதுவுமே இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல பாதியை வை, ஒரு பிடியை வை. எனக்கு வந்து இவெல்லாம் சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, பல பேர் சொல்லுவான், கெட்டவனெல்லாம் கடவுள் நல்லா வச்சிருக்கான், நல்ல மனசு இருக்கவன் கடவுள் எனக்கு கொடுத்தானா நான் அந்த உலகத்துக்கு செய்வேன்னு சொல்லுவான். இன்னைக்கு இருக்கிற பெரும் பணக்காரில் 70% பேர் அதை சொன்னவன் தான் இருக்கிறவங்க. ஆமா, 70% பேர் எல்லாம் மறந்துடுவாங்களா? ஆமா, அப்புறம் அங்க போனோம்னா அவன்கிட்ட போட்டி போடணும்ல, அப்புறம் அவனுக்கு மேல இருக்கவன போட்டி போடணும்ல. ஓட்ட பந்தயத்துல தானே இருக்காரு இவரு, மறந்துடுவாரு. அப்படியே பிறந்த இடத்துலயே இருக்கணும், இருந்த இடத்துலயே இருக்கணும்.
இந்த சகம் தரும் எதுவும் நம்மள மயக்க கூடாது. இல்ல நமக்கு கூட சும்மா வீடியோல பேசுறான் தவிர ஐயா லோப்பட்ட மட்டுக்கு உள்ள வந்து நம்ம பேசுறோம், ஏதோ கேக்குறவங்களுக்கு ஏதோ நல்லா பேசுறான் தவிர நம்ம உள்ள வந்து நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் இருக்கு. இல்ல அதை மீட்கிறதுக்கு தான் ராம் லட்சுமணன் இங்க வந்திருக்கீங்க. இந்த மகா சீதாபதி ராமச்சந்திர மகாபிரபுனோட ஆசீர்வாதத்தினாலையும் ஆஞ்சநேயனுடைய ஆசீர்வாதத்திலையும் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பும் போது அந்த கலையை நீங்க கத்துக்குவீங்க. ஐயா ஓகே ஒரு கில்ட்டி எல்லாம் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் தாண்டி ராம் லட்சுமணன் மேல எனக்கு ஒரு சகோதர பந்தம் இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாத்தையுமே மாணவர்களா தான் பார்ப்பேன். ஏன்னா நீங்க அப்படி என்ன சொல்றது, ஒரு வெள்ளை வில்லத்தோட உங்களோட நிலைப்பாடுகள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதனால நீங்க அதை மனதார அதை கத்துக்கிட்டு தான் போறீங்க. இனிமேல் கில்ட்டி இன்னைக்கு போகும்போது கில்ட்டி இருக்காது. அப்ப இந்த பிறவி எத்தனை வயது ஆகுது, எத்தனை வருடம் ஆகுது உங்களுக்கு? உங்க வயசு 60. இது வரைக்கும் இருந்த சோகம் இங்க இருந்து போகும்போது இருக்காதுன்னு சொல்றேன். ஓகே ஐயா, இதுக்கு ஒரு விடை கிடைச்சிரும்னு சொல்றேன். அதுக்குதான் நீங்க வந்திருக்கீங்க. என்னன்னோ தேடுறோம் அது கோர மட்டும் தான் மனசுல. அதெல்லாம் ராம் லட்சுமணன் நீங்க இதற்காக வர இருந்தவர்கள். நீங்க வந்துட்டீங்க, நீங்க சில விஷயங்களை கத்துக்குவீங்க. அதெல்லாம் அதுல இருந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. அது என்னன்னா நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்மள வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும், அது நம்மள தொந்தரவு பண்ணும், தண்ணீர் அடைய விடாது, பழைய கடன் இருக்கு அப்படின்னு இருக்கும். புத்தியும் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளார வராது. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணாதான் சரியா வரும். நான் வீட்டுல ஒரு 4 நாயை கட்டி போட்டிருக்கேன். அதுக்கு சாப்பாடு போட்டா செமினான்னு இருக்கும். அதுக்கு சாப்பாடு பொருளை கத்திக்கிட்டே இருக்கு, அதுவும் கத்திக்கிட்டு இருக்கு, என் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் போட வேண்டியது கொடுத்துட்டு அது சாந்தமானதான் நான் சாந்தமாக முடியும். அது மாதிரி நம்ம மனதுக்கு நிறைய அறிவு தேவை. நம்ம நிறைய அறியாமையில இருக்கோம். நம்ம நல்லா கன்ஃபியூஸ் ஆகுது, நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. நல்லா நிறைய அறிவு தேவை. நம்ம கன்ஃபியூஸ் இருந்தாலும் அதுக்கு தேவைப்பட்டது நம்ம கொடுக்கறது இல்ல. அது நாய்க்கு ஃபுல்ஃபில்லா அப்படி ஒயர் ஃபுல்லா கொடுத்தாதான் சைலன்ஸா படுப்பான். பாதி கொடுத்தே வேலை கத்தியா இருக்கும். அறிவீனம், அறியாமையை அறிவால் நிரப்பணும். இது அறியாமை. இதுக்கு எனக்கு என்னன்னு பேருன்னு தெரியாது. இது அறியாமை. இதுக்கு பேரு கோவை பழம். இது அறிவு. அறிவு. இதுக்கு பேரு கோவை பழம். இதுக்கு முன்னாடி இது தெரியல. இப்ப முதல்ல இதுல இருந்தது அறியாமை, அதுக்கப்புறமேட்டுக்கு இது கோவை பழம்ன்ற ஒரு அறிவு. இவ்வளவுதான். அதே மாதிரி நம்மளுடைய அறியாமைய அறிவுனால நிரப்பணும். கேள்விகளா இருக்கிறத பதிலா மாத்தணும். ஒவ்வொரு இடத்தையும் சாதாரணமா எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு அணுவான விஷயத்திற்கும் நம்ம விளக்கம் கொடுக்கணும். நம்ம புத்திக்கிட்ட நம்ம பேசணும். ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்று உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று மனமே உனக்கு உபதேசம். இது உடல் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கும், இந்த என்ஜின் ஸ்டக் ஆகும். அப்ப இந்த மொத்த உலகமும் கொண்டாடின எல்லா உலகமும் நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். இன்னைக்கு நமக்கு இந்த உலகம் அங்கீகாரம் கொடுத்ததுன்னு இந்த உலகம் நாளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவனை விட முட்டாள் யாருமே கிடையாது. இதே மாதிரி நாளைக்கு இருக்கான்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. முட்டாள்னு சொல்றேன், மாறிட்டே இருக்கும். முட்டாள்னு சொல்றேன். அவன் உணர்றவன் முட்டாள். ஒரு பெரிய நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு பெரிய நிலைப்பாட்டில் இருந்தவர் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அன்னைக்கு அந்த உலகத்துல இருந்தோம் நம்பர் 1, வேர்ல்டுல நம்பர் 1. ஒன்ஸ் அப்பான் எ டைம். அவர் பின்னால வர்றாரு, ஓய்வு எடுக்கிற போது உடல் நலிவடைஞ்சிருக்கும் போது அவரை பார்க்க வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் அந்த காலம் ஒன்ஸ் அப்பான் எ டைம். அதெல்லாம் அந்த கூட்டம் என்ன, அந்த போக்கு என்ன, அந்த வரத்து என்ன, அந்த அங்கீகாரம் என்ன, அந்த மிடுக்கு என்ன, அந்த ஒரு ஜொலிப்பு என்ன, இன்னைக்கு திரும்பி கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்றேன். இந்த உண்மையை நம்ம இப்பவே தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு இந்த உலகம் அதை செய்யும். புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அண்ணன் இருக்கான், பந்தம் இருக்கான் அப்படின்னா இன்னைக்கு வீதியில விடப்பட்டவர்கள் யார்? இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க யார்? அவங்க அண்ணா இல்லையா? முதியோர் இல்லத்துல விட்டுக்கிட்டு இருக்கவங்க யார்? அனாதாசிரமத்துல விட்டுறவங்க யார்? இன்னைக்கு வீதியில விட்டுறானே யார்? இவெல்லாம் யாருன்னு கேக்குறீங்க? இவெல்லாம் நல்லா வாழ்ந்தவன், ஒரு பெரிய நிலைப்பாடுகளோட என் புள்ள, என் பொண்டாட்டி, என் நிலைப்பாடு இதெல்லாம் இதெல்லாம் நான் பார்க்கணும், வரணும், போகணும், அரை வைக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தவன தான் இந்த உலகம் தூக்கி எறிஞ்சிருக்கு, வெளியே ரோட்ல தள்ளி விட்டு. யாரையும் போடும், உன்னையும் போடும், என்னையும் போடும். இதை தெரிஞ்சுக்கணும், அளவோட இருந்துக்கணும், எதற்கும் அடிமைப்படக்கூடாது, எதுவுமே இல்லாம வாழ பழகணும். எதுவுமே இல்லாம வாழ பழகணும், முதல்ல பழகணும். இந்த ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்துக்கணும். தான் சொல்றேனே, இந்த உடலே உடைமை பொருள், உரிமை பொருள் இல்லைன்னு சொல்றேன். இது ஒரு லக்கேஜ் தான். அது ரொம்ப மோசமான லக்கேஜ். ஆமா, துன்பத்தை கொடுத்துரும், காயத்தை கொடுத்துரும், வலியை கொடுத்துரும், மன காயத்தை கொடுத்துரும், காரியம் இல்லாத குழப்பத்தை கொடுக்கும், சஞ்சலத்தை கொடுக்கும், சலனத்தை கொடுக்கும், சபலத்தை கொடுக்கும்,
இது ஒரு பெரிய விபரீதமானது. இந்த தேகம் தேகம் கச்சிதமா வச்சிருக்கணும். இதுக்கு ஆமா. கரெக்டா வைக்கலாம்னு இது ரொம்ப ஆமா, தேகம் ஏக சிந்தையில் கட்டுப்படுத்து. ஏகம் உரைகின்ற ஏகன் உரைகின்ற தேகம் இது. இந்த ஏகத்தை நம்ம உணரணும். இதை இந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரணும். அதனால ஆசை அற்று வாழ பழகணும். நிராசையை பழகணும். நிராசை பழக்கணும். சத்தியமா பழகணும். ஆசைப்பட்டு பழகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கலாய்ப்பு வந்துடும். பிச்சுக்கார ஆயிடும் ஆசைப்பட்ட. ஆமா, அப்படியே அந்த அங்கலாய்ப்பு வந்துடும். இவ்வளோ கொட்டி இருக்கு, எனக்கு பிடித்த உணவு தான், நான் வயிறு ரொம்ப வரைக்கும் தான் சாப்பிட முடியும், இதை எடுத்து வைக்க முடியாது, ஏன்னா இது சமைத்த உணவு, அடுத்த நேரத்துக்கு கெட்டு போயிடும். இவ்வளவுதான். என்னால என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல உணவுகளுக்கு கொடுத்துட்டு சந்தோஷமா மன நிறைவோடு சாப்பிடணும். அது இறை இல்லை இறைவன் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடும். அதனால இறைவனுக்கு அன்னாபிஷேகம் பண்றது. அரிசிங்கிறது லிங்கம், அதை தெரிஞ்சுக்கணும். அது புனிதமான பொருள், அது புனிதமான உணர்வுகளோட உண்ணணும். அது மாதிரி நிறைய இருக்கு ராம லக்ஷ்மணன். தேங்க்யூ. அதெல்லாம் சத்தியம் கற்றுக்கணும். இந்த களத்துல நம்ம தோத்துறக்கூடாது. கரெக்டா, இந்த காலத்தை தோக்காம இருக்கு. இந்த களத்தில் தோற்கக்கூடாது. களம். இது இந்த களத்துல தோற்கக்கூடாது. அரே இது பூமியில ஏன்னா நான் போட்டி போடவே தயாரா இல்ல, நான் சண்டை போடவே தயாரா இல்ல, நான் எதிரியாவே யாரையும் நினைக்க தயாரா இல்ல. எப்படி தோக்குறதே? நான் எங்க போய் தோக்குறது? என்னுடைய சகோதரர்கள், அவன் ஜெயிச்சானா என் சகோதரன் ஜெயிச்சான், இவன் ஜெயிச்சானா என் தம்பி ஜெயிச்சான், அவன் என் அண்ணன் ஜெயிச்சான், என் உறவு ஜெயிச்சான். இது பார்க்க எனக்கு சந்தோஷம்தான். அவன் இன்னும் பல நிலைகளை அடையணும்னு நினைக்கிற இந்த உள்ளத்தை நம்ம உருவாக்காம நம்ம ஒரு சமயத்தை அடையவே முடியாது. இந்த எண்ணத்தை உருவாக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்துலாம் நமக்கு நாமே பயிற்றுவிக்கணும். ஏன்னா இது இந்த விளை நிலம். இப்போ நம்ம வாழை போட்டிருக்கோம், இது நிலைப்பாடு. இதை நான் போட்டுட்டு நான் பராமரிக்கலன்னா களை முளைச்சிரும். அதே மாதிரி நம்ம நெஞ்சும் அப்படிதான். அதை நல்ல விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அன்றாடம் களை எடுக்கணும். அன்றாடம் களை எடுக்கணும். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறியா இல்லையா, அதே மாதிரி அகத்தையும் சுத்தப்படுத்து. நல்ல எண்ணங்களால நிரப்பும். பொய்மைகள்ல இருந்து விடுவீங்க. உங்களை யாரும் காயப்படுத்திருந்தாலோ துன்பப்பட்டிருந்தாலோ உங்களை எதுவும் தவறா பேசியிருந்தாங்களோ எல்லாம் சொல்லிட்டு போட்டு அவங்க நல்லா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அவங்கள தூட்டுற வேணாம். ஏன்னா இது ஒரு அற்புதமான பிறப்பு. இனி இந்த முகம் இந்த உலகத்துக்கு வராது. இத்தனை கோடி யுகத்திற்கு அப்புறமேட்டு இந்த ஒரு முகம் வந்திருக்கு. இனியும் இந்த முகம் வராது. இந்த ஒரு வாழ்வு ஆனந்தமா வாழ்ந்துட்டு போங்க. நம்மளே போயிட்டு இடியாப்ப சிக்கல் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம செங்கில் போட்டு அப்படி இப்படி திரும்பாம என்ன நீ பெற்றாலும் இவ்வளவுதானே சாப்பிட போற, இவ்வளவுதானே நீ இங்க இருக்குது நிம்மதி, அது போதுமே. இந்த உலகத்துக்கு எல்லை இல்லாத ஆசையை வச்சு, அதாவது ராமலட்சுமணன் இங்க பிரச்சனை என்னன்னா, ஆசையை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின். ஈசனா இருந்தாலும் ஆசைப்படக்கூடாதான்னு சொல்றாங்க. கடவுளை கூட நீ ஆசைப்படக்கூடாது. கடவுள் கூட ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆசையே படக்கூடாது. அது ஆசைப்படுறதுக்கு உண்டான பொருளே கிடையாது. ஆசையை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின். ஆசை பட ஆய் வரும் துன்பம். நீ ஆசைப்பட்டதுனால வந்ததுதான் துன்பமே. எவ்வளவு ஆசைப்பட்ட அவ்வளவு துன்பம் வந்துச்சு. ஆசை விட இன்பம். இதை நமக்கு வீடியோல இவங்க பாக்குறதெல்லாம் இந்த வார்த்தை தான் நம்ம. ஏன்னா இது முக்கியமான விஷயம். அதான் நான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம பாட்டுக்கு கண்டதை ஆசைப்பட்டுக்கிட்டு அதுல போயிட்டு இதுல இருந்துட்டு வர்றவன்லாம் அவன் ஒரு விளம்பரத்தை போடுவான், இவன் ஒரு விளம்பரத்தை போடுவான். பாடுறான் இருக்கிறவன் எல்லாம் ஏத்தி விட்டு போயிடுவான். பாட்டுக்கு இவன் பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு எளிமையில இருக்கு, ஒரு தனிமையில இருக்கு, தனிதல்ல இருக்கு, ஒரு பணிதல்ல இருக்கு, ஒரு துணிதல்ல இருக்கு. இதெல்லாம் இங்க இருக்கு. சரி இந்தாங்க இவ்வளவு வச்சுக்கிங்க, லோனை கட்டிட்டு வாங்கன்னு வரவெல்லாம் 100 லோனை கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம தானே கட்டணும். அதெல்லாம் கட்டணும். இந்த உலகம் எல்லாமே ஆளுக்கு ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டு போவோம். அதை நம்ம தான் அதுகிட்ட பின்னாடி போராடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றேன். அதை தான் அந்தந்த கிழமை கணக்கு முடிச்சுட்டு விட்டுடுங்க. அதோட விட்டுடுங்க. அதுக்குள்ள போக வேணாம். எல்லாமே துன்பப்படுத்தும். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நானே என்னை துன்பப்படுத்துறேன். இப்ப நாளைக்கு பரீட்சை, இன்னையிலேருந்து உருண்டு பரண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில சரியா தேர்வு காலத்துல மறந்து போயிடுறேன். மறந்துடுறேன் தானே எக்ஸாம் எழுதுற நேரத்துல. ஏன் மறந்துடுறேன்? நானே நம்ப தகுந்தவன் இல்லை, எனக்கு நானே நம்பிக்கைக்குரியவன் இல்லை. அது எழுதுனாதான் உண்டு, வெற்றி பெற்றாதான் உண்டு. எல்லாருமே படிக்கிறாங்களா இல்லையா? எது ஃபெயில் ஆகுறாங்க? ஏன் எல்லாரும் ஒவ்வொரு
100 பேர் இருக்கான், தர மதிப்பீடு போடும்போது ஒவ்வொருத்தனா வரானு. ஏன்னா இங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணம், ஒவ்வொரு குணம்னு சொல்றேன். டிஃப்ரெண்ட். ஆமா, இவ்வளவுதான். எப்பா நீங்க ஒண்ணும் கிடையாது. 51 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த ரேங்க் 1ல இருந்து 51 வரைக்கும் இருக்கும். இருக்கும் தானே? இருக்கு. எப்படி வந்தது அது? எல்லாம் படிச்சாங்களே, எல்லாம் ஒண்ணா எல்லாம் படிச்சாங்களே. அந்த டீச்சர் எல்லாம் ஒண்ணா கத்து கொடுத்தாங்களே. ஆனா ஒருத்தருக்கு மாதிரி ஏறுது. வேற போனாரு, எக்ஸ்ட்ரா கோச்சிங் சென்டர்லாம் வேற போனாரு. ஏன் அந்த ஒண்ணா வரல? இதுதான் கற்று கொடுத்தது ஒன்று, கற்றது 51 பேர். 51 விதமா தான் இருக்கும். இந்த உலகத்தினோட தண்ணீர்ப்ப புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம சில விஷயங்களை புரிய வச்சிட முடியாது. தான் புரிஞ்ச மாதிரியே நடிப்பான், அவன் தான் பெரிய முட்டாள். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் பெரிய முட்டாள். இப்ப நமக்குள்ள அந்த தெளிதல் வருகின்ற வாட்டர் கொஞ்சம் தண்ணி தண்ணி